ஹாய் கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த டேங்கை செட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் மேலே ஆயிடுச்சு. ஆனால் நம்ம எந்த ஒரு ஃபிஷ்ஷுமே ஆட் பண்ணல இப்போ வரைக்குமே. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா டேங்க் செட் பண்ணதுக்கப்புறமா நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் எந்த ஃபிஷ் ஆட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஆனால் நான் பார்த்தீங்கன்னா ஒரு பேரட் ஃபிஷ் ஆட் பண்ணலாம், ஆரஞ்சு ரெட்டு ப்ளூ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பேரட் ஃபிஷ் ஆட் பண்ணலாம்னு பார்த்தேன். ஆனால் இந்த டேங்கோடைய சைஸுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 1 inch சைஸில் தான் வேணுமா இருந்துச்சு. அப்போ தான் அது ஒரு நெக்ஸ்ட் 6 month க்ரோ ஆகும்போது நான் வேறு டேங்குக்கு போகிறது கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட பேட் லக் எனக்கு அந்த சைஸில் ஃபிஷ்ஷே கிடைக்கல. எல்லாமே பார்த்தீங்கன்னா 4 inch ரேஞ்சில் தான் கிடச்சிது. அது ரொம்ப பெருசாகிடுச்சு இந்த டேங்குக்கு. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன ஃபிஷ் வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா நான் பேரடைஸ் ஃபிஷ் சூஸ் பண்ணலான்னு பார்த்தேன். பேரடைஸ் ஃபிஷ்ஷில் ஆல்பினா வெரைட்டி போகலாம். அதுதான் பாடியில் கொஞ்சம் ரெட் ஸ்பாட்டட் இருக்கும். அதுக்கப்புறம் கண்ணுமே கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தோணுச்சு. அப்புறம் இந்த ஒரு பாட்டமுக்கு கொஞ்சம் மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குன்ட்டு ஸோ ஆல்பினா சூஸ் பண்ணேன். ஆல்பினா தான் நம்ம போய் வாங்க போகிறோம். எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இங்கே அவருமே ஹோம் பேஸ்ட் அக்வாடி தான் வச்சிருக்காரு. அவர் இங்கே கர்நாடகாலாம் நம்ம கடைக்கு சப்ளை பண்ணுறாரு. மோஸ்ட்லி ஹோல்சேல் தான் அவருக்கு இருக்குன்னு சொன்னார். அங்கே தான் போக போகிறோம். அங்கே போயிட்டு குயிக் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்து வாங்கிட்டு வந்துடலாம் வாங்க. ஸோ ஃபைனலி இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ வீட்டுக்கு வந்ததில் பார்த்தீங்கன்னா இதில் தான் ஃபிஷ் இருக்குது. நான் பேரடைஸ் ஃபிஷ் தான் வாங்க போனேன். ஆனால் அங்கே போன இடத்துல எக்ஸ்ட்ரா வேறு ஏதோ ஃபிஷ்லாம் வாங்குற மாதிரி ஆகிடுச்சு. காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம எப்படி டேங்க்கில் அக்கோமடேட் பண்ணணும். ஸோ இதுதான் பேரடைஸ் ஃபிஷ்ஷு. நாங்கள் தண்ணியில் வச்சு காட்டுறோம் பாருங்கள். இதுதான் பேரடைஸ் ஃபிஷ்ஷு. இதில் எல்லாமே குட்டி சைஸ் தான் இருக்குது. என்ன ஒரு ப்ராப்ளம்னா இதில் மேல் ஃபீமேல் கண்டுபிடிக்க முடியல. அதாவது 2 வாங்க போன இடத்துல 4 வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ பெருசாகும்போது தெரியுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு 2 பேர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒன்றாவே குரூப்பாக வளர ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் 4 வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச கப்பி கிடச்சிது இந்த இடத்துல. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் தான் இது. பார்த்தீங்கன்னா எண்ட்லெஸ் கப்பின்னு சொல்லுவாங்க. இந்த எண்ட்லெஸ் கப்பியில் பார்த்தீங்கன்னா 2 ஃபீமேல் மாதிரி கிடச்சிது, மீது 4 மேல் மாதிரி கிடச்சிது. ஆனால் எல்லாமே பார்த்தா டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்னில் இருந்துச்சு. அதெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது எல்லாமே மேலான்னு கூட தெரியல சரியாக எனக்கு. ஆனால் பார்த்தா ஃபீமேல் மாதிரி தெரிஞ்சு, ஆனால் மேல் தான் போல இருக்குன்னா அதுக்கு அந்த ஃபின் மாதிரி இருக்குது பாருங்கள் பாட்டமில். ஸோ ஓகே, எது வந்தாலும் ஓகே, பட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுவுமே நம்ம இந்த டேங்கில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டேங்கில் பார்த்தீங்கன்னா பேரடைஸ் ஃபிஷ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எண்ட்லர் கப்பி 2மே தான் இருக்க போது. தண்ணி ஃபுல்லாக தழும்பு இருக்குது. வச்சவொன்னே வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இவங்களை அக்கோமடேட் பண்ணிவிட்டு இதில் ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது ரொம்ப நாள் வெயிட் பண்ணது ஒரு கான்செப்டே நல்ல ஃபிஷ் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த செட்டப்க்கு இந்த 2 ஃபிஷ்ஷஸ் நல்லா ஒன்றா ஒர்க் அவுட் ஆகுன்னு நினைக்கிறேன். இதை விட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் இது வரைக்கும் பேரடைஸையும் கப்பி ஒன்றா விட்டது கிடையாது. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒர்க் ஆச்சுன்னா சக்ஸஸ் தான். ஒர்க் ஆகலைன்னா நம்ம ஆல்டர்னேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்சர்வேஷனில் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா?
இது அக்ளமேட் ஆகட்டும், உங்களை ஒரு செகண்டில் பார்க்குறேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பேரடைஸ் ஃபிஷ்ஷை வந்து பிரிச்சில் கொட்டியாச்சு. இன்னும் இது அப்படியே தான் இருக்குது இதில். இப்போ வந்து இந்த ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிடலாம் வாங்க. ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து எண்ட்லர்ஸ் விட்டுடலாம். பேர் வாயில் வர மாட்டேங்குது. இதில் வந்து நம்ம 4த்தையும் ஒன்றாவே விடலாம். ஏன்னா அப்போ தான் வந்து அதோடைய ஸ்பேஸிங் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ 4மே இங்கே இருக்கு பாருங்கள், அழகாக இருக்கா, அந்த கோல்டு ஷேடில் செம்மையாக இருக்கா. இதுதான் எனக்கு பிடிக்குமே இந்த இதில். ஸோ இப்போ ரிலீஸிங் வீடியோ பார்க்கலாம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, 4மே கீழே வந்துருச்சு. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டேங்க்கில் செட் ஆகணும். செட் ஆனால் ஸ்விம்மிங் பண்ணுது. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி இருக்கும். ஆனால் வந்து இந்த ஃபிஷ் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. என்ன ஒரு அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷன்னா மேல் ஃபீமேல் கண்டுபிடிக்க முடியல, அதுதான் ப்ராப்ளம். நல்லா ஃப்ளேருமே பண்ணு, நல்லா பெருசாகும்போது எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி இந்த அடல்ட் ரீச் ஆகும்போது நான் சரியாக பிரித்து தான் வைக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். பட் தெரியல, பார்க்கலாம். ரொம்ப சீப் தான் இந்த ஃபிஷ்ஷு, வந்து 65 rupees தான் வந்துச்சு இது. ஸோ ரொம்பவே அந்த அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். ஒரு ஃபிஷ் சொல்கிறேன் நான், 4 ஃபிஷ்ஷும் கிடையாது. சரி பார்க்கலாம், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம எண்ட்லெஸ்ஸை பிரித்து கொட்ட வேண்டியது தான். இப்போது எண்ட்லெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 6 பீஸ் தான் எடுத்துருக்கேன் நான். அந்த 6 பீஸுமே வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் வந்து விடுற ஒன்றுனா பாருங்கள், இது ரொம்பவே நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும் இந்த கப்பி இதில். ஸோ 5 பிடிச்சிட்டேன், இன்னும் 1 பிடிச்சிட்டா போகிறோம். ஓகே, 6மே பிடிச்சிட்டேன் ஒரே இதில். ஸோ வாங்க விட்டுடலாம். இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடும், உடனே விட்டுறணும். அங்கே வாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கலரு. வெளியே வாங்கயா. ஓகே, எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷஸ்லாம் ஸ்விம்மிங் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. எடுத்தோடனே நேராக போயிட்டு எங்கே பாருங்கள், நான் அதுதான் ஃபீமேல் நினச்சேன். அந்த ஒரு ரவுண்டாக இருக்குல்ல பாடி, ஃபீமேல் நினச்சா. ஆனால் ஃபீமேல் இல்லை, அதுதான் வந்து அதுவும் மேல் தான் போல். எல்லாமே பார்க்க அப்படி ஃபீமேல் மாதிரி தெரியுது, ஆனால் மேல் தான். இப்போ எல்லாம் விட்டோடனே போய்ட்டு ஃபுல்லாக சுற்றி வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் டவுட் இருக்கலாம், என்ன எல்லாம் பழுத்து போக ஆரம்பிச்சு செடியில் அப்படின்னு கேட்கலாம். இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பெருசு வளரும்போது, சரி நடுவில் வளரும்போது சைடில் இருக்கிறதுலாம் வந்து அது அப்படியே ஒன்று ஒன்றா அப்படியே கீழே விட ஆரம்பிச்சிடும். அதுதான் பிளான்ட்டோட நேச்சர் இது. ஸோ நீங்கள் பார்க்கலாம், நிறைய ஸ்டெம்ஸ் வந்துருக்கு ஆல்ரெடி. ஸோ அதுக்காக தான். ஸோ அது நேச்சுரல் ப்ராசஸ், ஓகேங்களா. ஸோ பார்க்கலாம், ஃபிஷ்ஷஸ் எல்லாமே ஸ்விம்மிங் பண்ண ஆரம்பிச்சிருச்சு ஆல்ரெடி. இதை க்ளோஸ்அப் ஷாட்ஸ் தான் எடுக்கணும், அப்போ தான் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகேங்களா, செம்மையாக இருக்கா. ஒரு 1 hour ஆகும் ஃபுல்லாக செட்டில் ஆகிறதுக்கு. நம்ம பேரடைஸ் ஃபிஷ்ஷுமே வந்து ஸ்விம்மிங் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. செட் ஆச்சுன்னா ஃபிஷ்ஷு பார்க்க அட்டகாசமாக இருக்கும். ஓகே கைஸ், நான் வந்து ஃபிஷ் ஆட் பண்ணிட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு. ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். ஆனால் இந்த காம்பினேஷன் வந்து செட் ஆகுமா ஆகாதான்னு தெரியல எனக்கு. பட் நான் வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம அப்கமிங் வீடியோஸை சொல்லலாம் எப்படி அப்டேட் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா போச்சுன்னா இன்னும் ஒரு 1 monthக்குள்ளே இந்த பேரடைஸ் ஃபிஷ் எல்லாமே அடல்ட் ஸ்டேஜுக்கு வந்துடணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பேஸ்ட் ஆன் பிஹேவியரை நம்ம டிசைஷன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கு நம்புறேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் டேங்க் செட் பண்ணிவிட்டு நீங்களும் இந்த மாதிரி புது ஃபிஷ் ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த பேரடைஸ் ஃபிஷ் வந்து பீட்டா ஃபேமிலி தான் செய்கிறோம், பீட்டா கௌராமி ஃபேமிலி தான் செய்கிறோம். பிஹேவியர் எல்லாம் ஆல்மோஸ்ட் பீட்டா மாதிரி தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, கௌராமி பீட்டா மிக்ஸ் பண்ண மாதிரி. பட் ஓகே, வில் சி எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை, டேக் கேர்.